உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றொரு அண்மை செய்தி. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மாணவர்கள் அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி 5 நாட்களாக ஜார்க்கண்ட் மாணவர் அமைப்பினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்றும் ராஞ்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாணவர்கள் மீது காவல்துறை தண்ணீரை பீச்சடித்து கலைக்க முயலும் காட்சிகளும் வெளியாகியிருக்கின்றன. ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நீர் பீரங்கிகளை பயன்படுத்தி விரட்டியடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டக்காரர்களை கலைப்பதற்காக காவல்துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மணிகண்டன் சங்கர் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன். தற்பொழுது டெல்லியில் நடைபெற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் இளைஞர்கள் சக்தியானது வெகுண்டெழுந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜார்க்கண்டில் இந்த போராட்டமானது மிக தீவிரமடைந்து வருகிறது. தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. டெல்லியை போலவே ஜார்க்கண்டிலும் தற்போது மாணவர்கள் போராட்டமானது வெடித்துள்ளது. இதற்கு காரணம் ஜார்க்கண்டில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வுகளில் முறைகேடு நடந்துள்ளது, வினாத்தாள்கள் கசிந்துள்ளது, ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களோடு சேர்ந்து அங்கிருக்கும் இளைஞர் அமைப்பினரும் பல்வேறு கட்சிகளும் இவர்களது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இவர்களது போராட்டம் 17வது நாளாக நீடிக்கிறது. இன்று பழைய தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய தலைமைச் செயலகம் நோக்கி மாணவர்கள் பேரணி நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். அப்போதுதான் அவர்களை தடுத்து நிறுத்தும் விதமாக காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் பேரிகார்டுகளை அமைத்து தடுப்புகளை அமைத்திருந்தனர். அவர்களை காவல்துறை பேரிகார்டுகளை தாண்டி மாணவர்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி புறப்பட்டனர். அவர்களை நோக்கி காவல்துறையினர் தடியடி நடத்தினர் மற்றும் தண்ணீர் பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை கலைந்து சென்றனர். இதை அப்படியே டெல்லியில் நடந்த போராட்டத்தை போலவே ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் இங்கேயும் KLKA கட்சியின் தலைவர் தேவேந்திரநாத் அவர்கள் 9வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். அதாவது ஜார்க்கண்டில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆகியவற்று தேர்வில் நடந்த முறைகேடுகளை கண்டறிய வேண்டும், இதனை CBI விசாரிக்க வேண்டும், அல்லது வெளிமாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு இங்கு நடந்த தேர்வு முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என ஜார்க்கண்டில் மிகப்பெரிய போராட்டமானது நடந்து வருகிறது. அதில் தான் KLKM தலைவர் தேவேந்திரநாத் அவர்கள் தொடர்ந்து 9வது நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தவர். அவரின் உடல் எடையானது 10 கிலோ வரை குறைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று மாணவர்கள் புதிய தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக புறப்பட்டு சென்றனர். அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்திய காட்சிகள் தான் தற்போது நம் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுமே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை காவல்துறை கலைந்து செல்லும் விதமாக தண்ணீர் பீச்சி அடித்தும் அவர்கள் மீது தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்தனர். இதன் ஒரு பகுதியாக அவர்கள் காவல்துறை தலைமைச் செயலர் நோக்கி போராட்டக்காரர்கள் வராத அளவிற்கு பேரிகார்டுகளை அமைத்திருந்தனர். பேரிகார்டுகளை தடுத்து உடைத்தெறிந்துதான் மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்ட காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.